என்னாச்சு உனக்கு? சாப்பிடாம எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா? ரெண்டும் தான். இப்போ நீ சாப்பிடாம பட்னி கிடந்து அவருக்காக வெயிட் பண்ணா என்ன நடக்க போகுது? அதான் ஒண்ணும் நடக்கலையே. நான் தோசை ஊத்தி சாப்பிடாம அதை அடுக்கி வச்சு பிச்சை எடுக்கிறவருக்கு போட்டதுதான் மிச்சம். ஏங்க இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி பண்ணேன்? நீ பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் கோமா உட்கார்ந்துட்டு இருக்கே. அதெல்லாம் இல்லையே. நான் 32 பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பாக்குறியா? உனக்கு முத்தி போச்சுக்கா. இதுக்கு உடனே மருந்து கொடுத்தே ஆகணும். இல்லன்னா உன் கூட நான் இருக்க முடியாது. யாரும் என் கூட இருக்க வேண்டாம். எல்லாரும் நான் சொல்றத கேட்கவா செய்றீங்க? இந்த நேரத்துல மட்டும் கல்யாண் கையில கிடைச்சாரு. ஆமா, உன்னை இப்படி மாத்தி வச்சிருக்காருல்ல, நல்லவரு. சொன்னது காப்பாத்த முடியல, அவரு நல்ல மனுஷனா? ஐயோ அக்கா, பாவம் அவர் என்ன நிலைமையில இருக்காரோ. நீ இப்படி சபிச்சே ஆளை காலி பண்ணிடாத. யாரு அவரு பாவமா? நான் தாண்டி பாவம். இப்போவும் வருவார்னு நம்பிக்கையா இருக்கேன். பாத்தியா, என்ன சொல்லணும்? அவர் பொருட்டும் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். என்னமோ பண்ணு. என்னப்பா தூக்கம் வருதா? அதெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப நேரமாக லேப்டாப் பார்த்துட்டு இருக்கேன்ல, அதான் கொஞ்சம் கண்ணீரியுது. அம்மா உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறல்லப்பா. என்னப்பா பண்றது? வேலையெல்லாம் ஒரே நாள்ல வந்து மாட்டிக்கிச்சு. பரவாயில்லம்மா. ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு.